அறிவிக்கும் குடில் அமைப்பு சுமார் 800 ஆண்டுகளாக உலகமெங்கும் பின்பற்றப்படும் பாரம்பரியமாகும். நம்மோடு. எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என தேவன் பாவிகளாகிய நமக்கு மீட்பு அளிக்க மனிதனாக எளிமையில் ஏழையாக ஒரு மாட்டுத் தொழுவத்திலே வந்து பிறந்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். மரண நிழல்படும் நாட்டில் உள்ளோர்க்கு ஒளி உதித்தது என்ற இறைவாக்கினர் இசையாசின் வார்த்தை இயேசு என்னும் ஒளி அன்று மட்டுமல்ல இன்றும் நம் மத்தியிலே பிரசன்னமாகி ஒளிர்வதையே பறைசாற்றுகிறது. இவர்தான் மரியாள். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்ற இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசன வாக்கின் வெளிப்பாடு இம்மரியாள். சுவக்கின் அன்னாளின் மகளாக பிறந்தவர். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் வாழ்ந்தவர். இவர்தான் சூசை என்னும் யோசேப்பு. தாவீதின் குலத்தில் தோன்றியவர். இவர் யாக்கோபின் மகன், நேர்மையாளர், மரியாவுக்கு மன ஒப்பந்தமானவர். பாவத்தினால் அடிமை நிலை அடைந்த மனுக்குலத்தை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். தம் முன் நிற்கும் தூதர்களுள் காபிரியேல் என்னும் தூதனை நாசரேத்தூரில் வாழ்ந்த ஒரு கன்னியிடம் அனுப்பி இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கின்றார். தூதர் மரியாளின் இல்லம் சென்று, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர், வாழ்க மரியே வாழ்க. இவ்வாழ்த்தை கேட்ட மரியாள் கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று வினவினார். தூதரோ, மரியே அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். இது எப்படியாகும்? நானோ கணவனை அறியேனே. தூய ஆவி உன்மீது வருவார், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். உம்மிடம் பிறக்கும் திருக்குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இதோ உம் உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். மலடி எனப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. இதோ ஆண்டவரின் அடிமை, ஆகட்டும் இறைவா உம் திருவுளப்படி. மரியாளின் ஆகட்டும் என்ற மொழி கேட்டதும் வானதூதர் அவ்விடம் விட்டு அகன்றார். அக்காலத்தில் உலகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கிடும்படி
செசார் அகஸ்துவிடமிருந்து ஆணை பிறந்தது. அதன்படி அனைவரும் பெயரை பதிவு செய்ய தத்தம் ஊருக்கு சென்றனர். சூசையும் மரியாளோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயா நாட்டு நாசரேத்தூரை விட்டு யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றனர். ஏனெனில் அவர் தாவீதின் குலத்தவரும் குடும்பத்தவருமாக இருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாளுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தலைப்பேரான மகனை ஈண்டெடுத்து துணிகளில் பொதிந்து முன்னிட்டையில் கிடத்தினாள். மாமன்னன் உலகினிலே இன்று பிறந்தார், மாடடையும் தொழுவினிலே கண்கள் திறந்தார், மாமரியின் கைகளிலே தன்னை மறந்தார், மாமுனியின் உறவினிலே உள்ளம் மகிழ்ந்தார். மங்களங்கள் பாடுவோம் மன்னன் வரவிலே, நெஞ்சினிக்க பாடுவோம் குழந்தை உறவிலே. யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் முன் குறித்தது இங்கு நிறைவேறியது. இயேசுவின் பிறப்பு செய்தி முதலில் வயல்வெளியில் தங்கி இரவெல்லாம் தங்கள் மந்தையை காவல் காத்துக் கொண்டிருந்த இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவரின் தூதர் அவர்கள் முன் தோன்ற ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சத்தால் இடையர்கள் நடுங்கினர். வான தூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இச்செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின் விண்ணக தூதர் அணியின் வாழ்த்தொலி கேட்டது. இப்புகழ்ச்சி கீதம் கேட்ட இடையர்கள், வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாளையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் மகிழ்ச்சி பொங்க கண்டார்கள், வணங்கினார்கள். ஆட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, ஆட்டிடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, அட்டியின்றி காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு, அட்டியின்றி காவிரியில் சொன்ன செய்தி கொண்டு, நாட்டமுடன் இரட்சகரை கண்டு கண்டு பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. ஞானியரின் வருகை. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ராயேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் என்ற இறைவாக்கின் நிறைவாக
வானிலே அதிசய விண்மீன் ஒன்று எழுந்தது. இவ்வதிசய விண்மீனை கண்ட ஞானியர் கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் என பெயர் கொண்ட இவர்கள் பிறந்துள்ள ஒளியை கண்டு வணங்க கீழ்த்திசையில் இருந்து எருசலேமுக்கு பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு முன்னே அந்த அதிசய விண்மீன் ஒளிர்ந்து வழிகாட்டி சென்று குழந்தை இருந்த வீட்டிற்கு மேல் வந்து நின்றது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியாள் வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இப்படியாக நம் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பினை கொண்டு வந்தது. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு, நம்பிக்கை ஒளியாகவும், பொய்மையில் இருந்து மெய்மைக்கு, அமைதியின் ஒளியாகவும், பாவத்தில் இருந்து புனிதத்திற்கு, மகிழ்ச்சியின் ஒளியாகவும், அடிமை நிலையில் இருந்து உரிமை வாழ்வுக்கு, அன்பின் ஒளியாகவும், பிறந்த இயேசு பாலன் உயிர்ப்பின் சுடராக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளிர்கிறார். இம்மகிழ்ச்சியின் விழாவை ஆடிப்பாடி அறிவிப்போம், வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம். எம் ஜீவனே, எம் இயேசு பாலனே, ஏழை கோலம் பூண்ட தேவனே, விண்ராஜனே, எம் வான தேவனே, இம்மண்ணில் வந்த ராஜராஜனே, என் ஜீவனே, எம் இயேசு பாலனே, ஏழை கோலம் பூண்ட தேவனே, விண்ராஜனே, எம் வான தேவனே,